வணக்கம். நான் சின்னா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உறவுகளே? மறுபடியும் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் இருந்து தான் இந்த பதிவு. இன்றைக்கு நான் வீட்டை நிற்கிறேன் என்னென்று சொன்னால் லீவு நாள். தொடர்ந்து நான் நினைக்கிறேன் 3 நாளைக்கு விடுமுறை. ரைட், அலுவலகம் செல்ல மாட்டேன். அப்போ இங்கே கொஞ்சம் வேலைகள் இருக்குது, செய்ய வேண்டிய வேலைகள், அதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கிடையில் ஒரு அற்புதமான விடயம் போன கிழமையும் உங்களுக்கு காட்டினான். எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகள் அந்த சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்துட்டுது. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு காட்டணும் அப்படி இருக்குன்னு பாருங்க, நீங்களும் பார்த்து மகிழுங்கள். ரைட், பாருங்க தக்காளி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெருசாக வளர்ந்துட்டுது. தக்காளி பழம் ஆகிறது கொஞ்சம் நாள் தான் இருக்குது. பாருங்க, இங்கே பக்கம் நல்ல நல்ல சைஸாக தெரியுது. இங்கே பாருங்க, இதை பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டா இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னது மிளகாய். பாருங்கள், மிளகாய் வந்து நல்ல சைஸாக வளர்ந்துட்டுது. மற்றெல்லாம் வந்து நல்லா பூத்து இருக்குது. ரைட், நாங்கள் அண்டு போன கிழமை இந்த இது போட்டிருந்தோம், நாங்கள் எரிக்கல் இலை இன்னைக்கு கெதியாக பூத்துரும் எல்லாமே. இலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் பூக்கள் வந்துருக்குது மிளகாய் கண்டுக்கு. நாலு பக்கம் பாருங்க, தக்காளி எப்படி நிறைய காய்ச்சிருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் முழுக்க எந்த விதமான ரசாயன உரங்களும் பயன்படுத்தாமல் உற்பத்தி செய்கிற சின்ன ஒரு தோட்டம், வீட்டு தோட்டம் தான். இதை கொஞ்சம் பெருசாக்குறதுக்கு நான் இந்த இப்படி பேக்குகள் எல்லாம் கொண்டு வந்து நான் யாழ்ப்பாணம் இருந்து பேக் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அப்பா எடுத்து இன்னும் கொஞ்சம் மரங்களை வந்து நிலத்திலே நாட்டிருக்கிறார். என்னது மிளகாய் கன்றுகள் பார்த்தீங்களா. அதோட இன்னும் ஒரு விஷயம், ஒரு அற்புதமான விஷயம், இது லண்டனில் இருந்து வந்தது. உங்களுக்கு சொன்னான், கத்தரி உதயண்ணா ஒன்று தந்தது. அதுவும் முளைத்திட்டு அன்றைக்கி ஒரு 7-8 கண்டு நிற்குது. இதுக்குள்ளேயும் ஒரு 2, 6, 7, 4, 3, 7 இங்கேயும் ஒரு கண்டு நிற்குது. இங்கே பாருங்கள், இதில் நிறைய போட்டிருந்தேன் நான் விதைகள். ஆனால் நான் இதுக்குள்ள வெங்காயத்தை வைத்ததால் முளைக்கையில் ஒரே ஒரு கத்திரிக்கண்டு, பச்சை கத்திரிக்காய் சின்ன சின்ன சைஸில் காய்க்கும். ஸோ அதையும் முளைத்து விட்டது.